இந்த வீடியோவை 2 நாள் முன்னாடி என்னோட ஐடியில நான் போட்டிருப்பேன், எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ போட்டதுக்காக பாதிக்கப்பட்ட நவீன் அப்படின்ற அந்த பையனையும் அதே மாதிரி வீடியோ எடுக்கக்கூடிய நபரையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரையும் காவல்துறை அதிகாரிகள், அதாவது வந்து ஸ்பெஷல் டீம் கூலிப்படை என்று சொல்லப்படுகிற காவல்துறை அதிகாரிகள் ரகு வினோத் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து அந்த பசங்க 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா குட்டாப்பு கேஸ்ல, அது வந்து திருட்டு கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எச்சத்தனமான வேலைகள், புறம்போக்குத்தனமான வேலைகள், திருட்டு கூலித்தனமான வேலைகள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரகுவும் வினோத்தும் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா காவல்துறை மேலதிகாரிகள் இந்த 2 பேர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி தெரியல. அதான் காவல்துறையின் கூலிப்படை என்கின்ற ஸ்பெஷல் டீம் என்று சொல்லப்படுகிற வினோத்தும் ரகுவும் 2 பேரும் சேர்ந்து அந்த அம்பத்தூர் சுத்தி இருக்கிற எல்லா பசங்களையும் வந்து பார்த்தா உன்னை அதை வச்சு ரிமாண்ட் பண்ணிடுவேன், இதை வச்சு ரிமாண்ட் பண்ணிடுவேன், எனக்கு இவ்வளவு காசு தரணும் அவ்வளவு காசு தரணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா பசங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டி அங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுக்குறாங்க. சோ அந்த காசு வந்து பார்த்தீங்கன்னா வராத பட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோ பொய் கேஸ் போட்டு எல்லா பசங்களையும் ரிமாண்ட் பண்றாங்க. இப்ப இந்த பையனை வந்து பெயில் எடுக்கணும் அப்படின்னா 10,000 இருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் செலவாகும். அவங்க குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஏழ்மையில இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த 10,000 இருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் அவங்க எப்படி ரெடி பண்ண முடியும்? ஒன்னே ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன் காவல்துறை அதிகாரிகளுக்கு, நீங்க பண்ற எல்லா பாவமே வந்து பார்த்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க மேலதான் வந்து விழும். இது கண்டிப்பா நடக்கும். இது சாபம், வைத்தறிச்சல சொல்றேன், நான் கண்டிப்பா சொல்றேன். நீங்க பண்ற ஒவ்வொரு பாவத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க மேலதான் வந்து விழும். காவல்துறையின் உயர் அதிகாரிகள் இந்த 2 நபர் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுத்து காவல்துறை மக்களின் பாதுகாப்புக்காக தான் இருக்கிறது அப்படிங்கறத நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். சோ இந்த வீடியோ தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க. என்றும் அன்புடன் நன்றி.